Hello everyone, welcome to Keystone IAS Academy. Today, Jan 10 and Jan 12 இன்னையோட தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ்க்கான அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். So today's topics are faster is not fairer in POCSO case clearance numbers. The year gone by, the quartz years of interregnum. Reimagining delimitation. Should the age of consent be lowered? The Fulton case is also about a victim's dignity. So let's understand the article one by one. The first article is related to POCSO Act, which stands for Protection of Children from Sexual Offences Act. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஆக்சுவலி இந்த ஆர்டிக்கல் ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போக்சோ என்னன்னு பார்த்துடலாம். சி வாட் இஸ் தட் போக்சோ? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், அதாவது 2012 பாஸ் பண்ணுறாங்க. டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன், ரிமெம்பர் ஹியர் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அபியூஸ். ஓகேவா? ஸோ போக்சோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் த லா ட்ரீட்டட் சில்ட்ரன் கூட அடல்ட்டாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு வந்து செப்பரேட்டாக சில்ட்ரனுங்கிறப்ப செப்பரேட்டாக செக்ஷுவல் அஃபென்ஸ் வந்து சில்ட்ரன் ஃபேஸ் பண்ண செக்ஷுவல் அபியூஸ்க்கு வந்து செப்பரேட் லாலாம் இல்லாமல் இருந்துச்சு. ஒன்லி போக்சோக்கு அப்புறம் தான் 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்து சைல்டுன்னு இந்த போக்சோ ஆக்ட் ட்ரீட் பண்ணுது. அதாவது 18 வயசுக்கு கீழே இருந்தா எனி ஒன் பிலோ 18 இயர்ஸ் இஸ் அ சைல்டு. இப்போ இவங்களுக்கு செப்பரேட் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன், அவங்களோட ட்ரையல் வந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆக்டை வந்து என்ன பண்ணுறாங்க, implement பண்றாங்க போக்சோ ஆக்ட். ஸோ வாட் இஸ் த மெயின் எய்ம் ஹியர்? சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ், டைம் பவுண்ட் ட்ரையல்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சில்ட்ரனை வந்து செப்பரேட்டாக ஒரு கன்சிடர் பண்ணி அடல்ட் சர்வைவராக இல்லாமல் சில்ட்ரனுக்கு செப்பரேட் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த போக்சோ ஆக்டுக்கு கீழே வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2025ல் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மெயின் பர்பஸ் வந்து நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஸ்பீடப் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2025ல் போக்சோக்கு கீழே இருக்க கேசஸை முடிக்கிறதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. which performed very good, which performed very better. ஸோ எப்படின்னு பார்த்தா, which achieved a 109% disposal rate under POCSO. Okay, so more cases were disposed of than registered in that year. So நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ண கேசஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது போக்சோ ஆக்டுக்கு. Now வாட் இஸ் அ கோர் ப்ராப்ளம்? என்ன இஷ்யூ அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சி the disposal is very faster, but the question here is, are the children are getting better justice? உண்மையிலே ஜஸ்டிஸ் வந்து கிடைக்குதா? ஸ்பீடாக வந்து கேசஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜஸ்டிஸ் வந்து நியாயம் இல்லாமல் வந்து கொடுத்துட்ருக்குறோமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இங்கே வந்திருக்கு. ஒய்? பிகாஸ் மெனி கன்விக்டட், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து தண்டனை இல்லாமல் சரியான காரணங்கள் இல்லாமல் அவங்க வந்து நார்மலாக வெளியில தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்படலை. அப்படிங்கிற பட்சத்தில் குற்றவாளி விக்டிம்ஸ்க்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சரியான நியாயம் கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் கொஸ்டினாக வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின் ஹியர்? ஃபாஸ்டர் டிஸ்போசல் இஸ் நாட் ஈக்குவல் டு பெட்டர் ஜஸ்டிஸ். அதுக்கு என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னா, கன்விக்ஷன் ரேட்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் கோர்ட்டோட டிஸ்போசல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 109% கோர்ட்டோட டிஸ்போசல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் கன்விக்ஷன் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. கன்விக்ஷன்ஸ் 35% 2019 இருந்தது, 29% தான் 2023ல. ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் ஃபெயிலிங் கன்விக்ஷன்ஸாக இருக்க முடியும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹாஸ்டி அண்ட் புவர் குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸ்பீடாக முடிக்கணுங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷனோட குவாலிட்டி குறையும், இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீடாக பண்ண வேண்டியிருக்கும். டிலேஸ் இன் ஃபாரன்சிக் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அதெல்லாம் டைமுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. இன்கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட்ஸ், ஓவர் பர்டன் கோர்ட்ஸ் இன் லார்ஜ் ஸ்டேட்ஸ், இதெல்லாம் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூனால பட் ஜஸ்டிஸ் வந்து சரியான முறையில் வழங்கலை அப்படிங்கிறதான் இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கிளில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் தேர் ஆர் லாட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ், விச் மீன்ஸ் லேக் ஆஃப் சப்போர்ட் பர்சன்ஸ். விக்டிம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பர்சன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கான பர்சன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. தென் புவர் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் கோர்ஸ் பேராலீகல் வாலண்டியர்ஸ், தே ஆர் சில்ட்ரன்.
இல்லையா? தே ஆர் நாட் அடல்ட், தே ஆர் சில்ட்ரன். ஸோ தே நீட் சப்போர்ட் பர்சன்ஸ், தே நீட் பேராலீகல் வாலண்டியர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான அளவில் இருக்கிறாங்க. தென் டிலேட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்டிமிடேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ், இன்டரம் காம்பன்சேஷன் ட்ரையல் டைமில் கிடைக்கிறதுல அது ரொம்ப வருஷம் கழிச்சு கழிச்சு தான் வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய நிறைய கேப்ஸ், நிறைய ஃப்ளாஸ். ஓகே, ஸோ இதனால என்ன இஷ்யூ? இந்த ஜஸ்டிஸ் கிடைக்காத, பெட்டர் ஜஸ்டிஸ் கிடைக்கல, பட் இட் இஸ் வெரி ஸ்பீடி ட்ரையல். நம்ம அஃப்கோர்ஸ் ஸ்பீடாக நம்ம ட்ரையல் கொடுக்குறோம், எல்லாமே கேசஸ் நம்ம கொண்டு போகிறாங்க. பட் இதனால பெட்டர் ஜஸ்டிஸ் கிடைக்கல. அப்போ அதனால சில்ட்ரன் மேலே என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா, திஸ் லாங் ட்ரையல்ஸ் காஸ் எமோஷனல், எஜுகேஷனல் அண்ட் ஃபைனான்ஷியல் ஹார்ம். மார்ஜினலைஸ்டு ஃபேமிலிஸ் பேர் ஹெவி காஸ்ட். தென் ஸ்பீட் வித்தவுட் கேர் லீவ்ஸ் சில்ட்ரன் மோர் ட்ரமாட்டைஸ்டு தேன் ப்ரொடெக்டட். அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம், அதை விடைக்கும் அதிகமாக நம்ம வந்து ட்ரமாட்டைஸ் பண்ணுற ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் திங் ஹியர் இஸ் ஃபாஸ்டர் டிஸ்போசல் இஸ் நாட் ஈக்குவல் டு பெட்டர் ஜஸ்டிஸ். நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறோங்கிறதுக்காக ஜஸ்டிஸை இன்னொரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க போக்சோ ஆக்டுக்கு கீழே அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வே ஃபார்வர்ட் இஸ் மென்ஷன்ட். யூ கேன் see here, focus on quality of justice, not just numbers. Strengthen investigations and forensic timelines. Ensure universal appointment of support persons and PLVs, paralegal volunteers. Provide timely interim compensation and child-centered care. Okay, child-centered care. So here, என்னெல்லாம் negatives discuss பண்ணவோ, all these are mentioned as a positive points in way forward. So this is very important. Coming to the practice question, higher disposal rates under fast track courts do not necessarily translate into better justice for child victims. Critically examine the performance of fast track special courts under the POCSO Act and suggest reforms to ensure that speed does not undermine fairness and child centric justice. The next article is related to Quad. அதாவது இந்த 2025 இயரில் குவாடோடைய மொமெண்டம் வாஸ் டெஸ்டட். அதாவது குவாட் வந்து உண்மையிலே ரெசிலியண்டாக இருக்குதா, ஆர் வெதர் இட் இஸ் வெரி ஃப்ரெஜைல், ரொம்ப ஈஸியாக பிரேக்கபிளாக இருக்குதா, இல்லை அதை அந்த குரூப்பிங்காக அப்படி உடைக்க முடியுமா, இல்லை அது இன்னும் எப்படி வந்து அது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு குவாட் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும் வாட் இஸ் குவாட் அப்படின்னா, விச் இஸ் அ informal grouping. Remember here, which is a informal grouping. Formala in the secretariat illa in the meeting o nadakra mariyana grouping kadadu, which is a informal grouping of 4 countries: India, US, Japan and Australia. Please remember here, இது already preliminary la vanda question, preliminary mains la, so which is very important. So இப்போ வந்து அதோட relevance கம்மியா இருக்கு, but still நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. India, US, Japan and Australia. What is this aim அப்படின்னா, free, open, inclusive and rules based Indo-Pacific. Of course, Indo-Pacific is very important because Indo-Pacific regionல தான் வந்து சைனா அண்ட் யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அதில் தான் போட்டி போட்டுட்ருக்குறாங்க. தென் இண்டோ பசிபிக் ரீஜன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் நம்மளுக்கு அது. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இந்த வந்து குரூப்பிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரீ, ஓப்பன், இன்க்ளூசிவ் அண்ட் ரூல்ஸ் பேஸ்ட் இண்டோ பசிபிக் ரீஜன் வரணும் அப்படின்னு தான் குவாடோடைய ஒரிஜினோட எய்ம் வந்து அதுதான். ஸோ எப்போ ஒரிஜின் ஆச்சு அப்படின்னா 2004 சுனாமிக்கு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் 2017 ஒரு ரிவிஷனுக்கு அப்புறமா 2021 தான் எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் லீடர் லெவல் சம்மிட் வந்து நடந்தது. ஓகே, ஸோ 2021 ஃபர்ஸ்ட் லீடர் லெவல் சம்மிட் குவாடோட நடந்துச்சு. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அப்ஹோல்ட் ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்டர். ஸோ ஜென்ரலாக இண்டோ பசிபிக் ரீஜனில் கம்ப்ளீட் பண்ணாமல் ரூல்ஸ் பேஸ்டாக இருக்கணும் அந்த ஆர்டர் அப்படிங்கிறது இண்டோ பசிபிக் ரீஜனுக்காக ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணது. என்ஷூர் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அண்ட் ஓவர் ஃப்ளைட். Promote maritime security and regional stability. Deliver global public goods in Indo-Pacific. Then what is the context here? எதுக்காக இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் குவாட் அப்படின்னா, C 2025 டொனால்ட் ட்ரம்ப்போடைய ரிட்டர்னுக்கு அப்புறமா, யுஎஸ் பிரசிடென்ட்டாட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய பாலிசி டெசிஷன்ஸ், அவருடைய குவாட் அவரு குவாட்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குவாடோடைய ஒரு குரூப்பிங், அந்த குரூப்பிங்கோடைய பவர் வந்து என்ன ஆயிருக்கு, அந்த இடத்துல வீக்கன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வாட் த ஆர்டிக்கல் சீஸ்,
Quad shows its resilient through some acts. Of course, leader level submit நடக்கலைனாலும் குவாட் வந்து அதனுடைய ஒர்க்கு அண்ட் அதனுடைய மூவிங் ஃபார்வர்ட் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2025 அஃப்கோர்ஸ் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ரிட்டர்னுக்கு அப்புறமா இண்டோ பசிபிக் ரிமைன் த கீ தேட்டர். யூஎஸ் சைனாக்கு வந்து அதுதான் மெயின் கம்பீட்டிங் கிரவுண்டாக வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ குவாட் கண்டினியூட் டு பி ரெலவெண்ட் பட் ஃபேஸ்ட் மொமெண்டம் சேலஞ்சஸ் இஸ் வாட் த ஆர்குமெண்ட் ஹியர். So, what happened here? Remained active. Quad remained active even though the ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து இருந்தாலும் கூட, அதாவது ஸ்குவாடை வந்து வீக்கன் பண்ணணும், டாப் லெவல் லீடர் லெவல் சம்மிட் வந்து நடத்தலை அப்படின்னு இருந்தப்ப கூட குவாட் வந்து ஆக்டிவாக தான் இருந்துச்சு. அதனுடைய ஒர்க்கை வந்து நடத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ மெயின் இஷ்யூ ஹியர் இஸ் 2025ல லீடர் லெவல் சமிட் இந்தியா வாஸ் டு ஹோஸ்ட், பட் அது நடக்கலை. இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ண வேண்டியது, பட் அந்த லீடர் லெவல் சமிட் வந்து நடக்கலை. பட் ஸ்டில் வாட் த ஆர்டிகல் சேஸ் இஸ் குவாட் ரிமைன்ஸ் ஆக்டிவ். எப்படி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், எஸ் வை குவாட் ஸ்டில் மேட்டர்ஸ் அப்படின்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து signaled continued commitment by hosting Quad foreign ministers twice in 2025. Then several initiatives continued: Quad at Sea Ship Observer Mission, Ports of the Future Partnership, மலபார் நேவல் எக்ஸசைஸ். இது எல்லாமே டாப் லீடர் லெவல் சம்மிட் 2025ல நடக்கலைனா கூட இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒரு சில கமிட்மெண்ட்ஸும் சில குவாடுடைய சில இனிஷியேட்டிவ்ஸும் வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, குவாட் வந்து ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. அது வந்து வீக்கன் ஆகலை. இண்டோ பசிபிக் ரீஜனில் ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டரை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்குன்னா ஷோ பண்ணியிருக்கு. தட் இஸ் வாட் டிஸ்கஸ்டு ஹியர். தென் வாட் ஆர் த கீ கன்சர்ன்? அஃப்கோர்ஸ் குவாடுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு செக்ரட்டரியேட் கிடையாது, இல்லை ஒரு ஹெட் ஆஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் இல்லையா, ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங். அப்போது லீடர் லெவல் சப்மிட் நடக்கலை அப்படின்னா அதனால என்ன ஆகும்? கண்டிப்பாக டெசிஷன்ஸ் டிலே ஆகும், ஒரு நியூ இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ண முடியாது. ஸோ பொலிட்டிக்கல் சிக்னலிங், ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி க்ரூஷியல். பிகாஸ் அந்த குவாட் அப்படிங்கிறதே வந்து இந்த ஒரே ஒரு லீடர் லெவல் சப்மிட்டை நம்பி தான் வந்து அது ஒன்று தான் வந்து ஒரு டிஸ்கஷன் கிரவுண்டாக போயிட்டுருக்கு. வேறு எந்த ஃபார்மல் ஸ்ட்ரக்சரும் நம்ம குவாடுக்கு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப முக்கியம். ஸோ லீடர்ஷிப் சேஞ்சஸ் இந்த யூஎஸ் அண்ட் ஜப்பான் மேக் அன் ஏர்லி சமிட் எசென்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லி 2026லேயே வந்து குவாடுக்கு ஒரு லீடர் லெவல் சப்மிட் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, so that's what discussed in this article. Then coming to the practice question, despite geopolitical turbulence and leadership transitions, the Quad continues to project resilience in the Indo-Pacific. Analyze the strategic significance of the Quad for India's foreign policy and discuss the challenges it faces in sustaining momentum without strong institutional mechanisms. The next article is related to delimitation. So what is this delimitation? Which is the process of fixing the number and boundaries of constituencies based on population. What is this? Simple சொல்லணும் அப்படின்னா, see we have parliament. பார்லிமெண்ட்ல லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் லா மேக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸை நாம் வந்து ஒரு ஸ்டேட்டில் நம்ம ஒரு பப்ளிக் வந்து எலெக்ட் பண்ணி அவங்கள வந்து எம்பியாக லோக்சபாவில் ரெப்ரசன்ட் பண்ண வைக்கிறோம். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு அந்த எம்பியை வந்து லோக்சபாவில் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸாக நம்ம வந்து லோக்சபாக்குள்ளே ஒரு ஆளை வந்து நம்ம வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு போகிறோம். அப்போ இப்போ லோக்சபாவில் இத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ எப்படி வந்து இந்த லோக்சபா சீட்ஸை வந்து நம்ம இவ்வளோ ஸ்டேட்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுக்குறது? லெட்ஸ் சே இப்போ நாட் லெட்ஸ் சே டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன லோக்சபாவில் 543.
இல்லையா? ஸோ அதில் 530 வந்து ஸ்டேட்ஸ்க்கு. ஸ்டேட்ஸ் எவ்வளோ இருக்குது, பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, யூ நோ தட் வெரி லார்ஜ். இப்போ எப்படி வந்து அவ்வளோ மக்களும் வந்து அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, எத்தனை சீட் ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்குறது அப்படின்னா, ஜஸ்ட் பியூர்லி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த தொகுதியை வகுக்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணுற வேலை. இந்த ப்ராசஸ்க்கு பேர் டீலிமிட்டேஷன். இந்த யார் இதை பண்றாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் இந்த ஒர்க்கை தொகுதியை அலாட் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு 4 சீட்டு, கேரளாக்கு இவ்வளோ சீட்டு அப்படின்னு இந்த ஸ்டேட்டுக்கு இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் தொகுதியை பிரித்து அவங்களுக்கு லோக்சபாவோட சீட்டை ஸ்டேட்டுக்கு பிரித்து அலாட் பண்ணுறது எக்ஸ்க்ளூசிவ்லி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். டீலிமிட்டேஷன் இந்தியாவில் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி மட்டும்தான். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை பண்ணுறது டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். What is the purpose of delimitation here? Ensure equal representation by maintaining roughly equal population per constituency. Uphold the principle of one person, one vote and one value. ஸோ இதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் என்ன டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு? ஆர்டிகல் 82 and 170 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆல்சோ பார்லிமெண்ட் எனாக்ட்ஸ் டீலிமிட்டேஷன் ஆக்ட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ். பிகாஸ் சென்சஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய வேரியேஷன். அப்போ அந்த சென்சஸ்க்கு என்ன வேரியேஷன் வந்திருக்கோ அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் சீட்டை வந்து அலாட் பண்ணணும். ஸோ எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் ஆக்ட் எனாக்ட் பண்ணி இந்த ஆர்டிகல் 82 and 170 அடிப்படையில் தொகுதி வந்து பிரித்து கொடுப்பாங்க. கோ அண்ட் ரீட் ஆர்டிகல் 82 and 170 in detail now. Okay, then what is the history? இதுவரை எப்படி பண்ணியிருக்கோம்? டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து 1952, 63, 73, 2002. இது லாஸ்ட் டைம் ப்ரிலிமினரியில் கேட்ட கொஸ்டின். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷன் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. கோ அண்ட் ரீட் தட் கொஸ்டின் டூ. ஓகே, தென் 42nd Amendment 1976 வந்து ஃப்ராஸ் டீலிமிட்டேஷன் பேஸ்ட் ஆன் 1971ல டீலிமிட்டேஷன் ஃப்ராஸ் பண்ணிட்டோம் டில் 2000 டு என்ஷூர். தென் 84th Amendmentல வந்து 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வி ஆர் இன் 2026. அப்போ நம்ம இந்த இடத்துல நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் வந்து அந்த சென்சஸ்க்கு அப்புறமா போஸ்ட் 2026க்கு அப்புறமா லைக்லி பிஃபோர் 2029 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி 2026 நடக்கிற சென்சஸ் பேஸ் பண்ணி நாம் வந்து ரிவைஸ் பண்ணி ஆகணும் பேஸ்ட் ஆன் த 84th Amendment. 2001ல் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம். 2026 வர 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 2026ல் நாம் வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணோம். அப்போ என்ன அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்? யார் அதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, which is a independent high powered constitutional body and composition என்னன்னு பார்த்தீங்கன்னா retired or sitting Supreme Court judge, chief election commissioner or nominee, then state election commissioners concerned. Okay, what is the function? Of course, they decide the number of seats per state, boundaries of constituencies, reservation of seats for SC/ST. Remember this point also. SC/STக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறதையும் பாப்புலேஷன் பொறுத்து டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணும். அண்ட் ஃபைனல் கன்சல்டேஷனுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஃபைனல் ஆர்டர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. தே ஹாவ் அவங்களுடைய டெசிஷனுக்கு வந்து ஹாவ் த ஃபோர்ஸ் ஆஃப் லா அண்ட் விச் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, நோ மாடிஃபிகேஷன் அலௌட் பை பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். இந்த ஒரே ஒரு பவர்ஸ்க்கு இந்த 3 பாயிண்ட்ஸில் மட்டுமே வந்து ப்ரிலிமினரி ட்ராப் அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய ஆர்டர் வந்து விச் ஹேஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் லா அண்ட் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் இஸ் த ஃபைனல் பாடி. பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனால கூட கான்ஸ்டிடியூன்சிஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸோ அலாட் பண்ணுறதை மாடிஃபை பண்ண முடியாது. Now what is the issue here? Why this is discussed in the article? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சென்டர் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணும், பாப்புலேஷன் க்ரோத் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ் ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி
Southern states have successfully reduced population growth through better health, education and family planning. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் வந்து பாப்புலேஷன் growth வந்து ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். பட் இதனுடைய பின்விளைவா வந்து பியூர்லி டீலிமிட்டேஷன் வந்து பாப்புலேஷன் பேஸ்டா இருக்கும்போது, நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். அப்ப நம்ம பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்மளுக்கு கம்மியா கிடைக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, சேம் தான் ஃபைனான்ஷியல் கமிஷன்ல எப்படி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோமோ அதே தான். லெட்ஸ் சே நம்ம பாப்புலேஷன் வந்து 50% ஆஃப் வெயிட் ஆன் பாப்புலேஷன், வெயிட் டு பாப்புலேஷன் இருக்கு ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு. அப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து டாக்ஸ் வந்து சென்டருக்கு குடுக்குறதுல அதிகமான அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாப்புலேஷன் நம்ம ப்ராப்பரான லெவல்ல கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருந்தும் திருப்பி நம்மளுக்கு சென்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய டெவல்யூஷன் அமௌண்ட் கம்மியா இருக்கு. அது பெர்சன்டேஜ் வந்து ஈக்குவலா இல்ல. இதே இஷ்யூ தான் டீலிமிட்டேஷன்லயும். பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பண்ணும்போது, நாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அப்ப அதிகமான பாப்புலேஷன் வச்சிருக்கவங்களுக்கு அதிகமான நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து போகும். ஸோ இது வந்து இட்ஸ் அ இஷ்யூ. இட்ஸ் லைக் அ ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டும் அவங்களுக்கு ஒரு பெனால்டி குடுத்தது மாதிரி அப்படிங்கிற டிஸ்கஷன்ல இருக்கிறோம். ஸோ அகைன் நம்ம பார்த்த மாரி 84th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்ப நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப கொஸ்டின்ஸ் நெறைய போயிட்டு இருக்கு. ப்ரிலிமினரில கூட கொஸ்டின் கேட்டாங்க. தென் ப்ரொபோஸ்ட் சொல்யூஷன் என்ன இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்கிரீஸ் லோக்சபா சீட்ஸ் யூசிங் 2011 சென்சஸ். ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இன் ராஜ்யசபா, இன்க்ரீஸ் விதன் சபா சீட்ஸ். தென் ஃபைனலா ஒரு மாடல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, டைக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி மாடல். இதுதான் இயூல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் பாப்புலேஷனுக்கு 60% வெயிட் கொடுங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோல் எஃபர்ட்ஸ்க்கு 40% வெயிட்ஸ் கொடுங்க. ஸோ விச் ரிவார்ட்ஸ் டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. ஓகே, விச் இஸ் அ யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுடைய டைக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி. எப்படின்னா லார்ஜ் ஸ்டேட், அதாவது பாப்புலேஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட்டை பொறுத்தும் மாறும். லார்ஜ் ஸ்டேட்டா இருந்தானா விச் கெட்ஸ் மோர் சீட்ஸ் பட் ஃபியூவர் பெர் கேபிட்டா. ஓகேவா? ஸ்மாலர் ஸ்டேட்ஸா இருந்ததுன்னா விச் கெட்ஸ் ஃபியூவர் சீட்ஸ் பட் கிரேட்டர் பெர் கேபிட்டா வெயிட். அதாவது இப்போ லெட்ஸே லார்ஜர் ஸ்டேட்ல வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேத்துக்கு வந்து 100 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 பேத்துக்கு 100 சீட்டுனா ஒரு சீட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பெர் கேபிட்டா. அந்த பெர் கேபிட்டா வந்து இப்போதே ஸ்மாலர் சீட்டுக்கு வந்து ஸ்மாலர் ஸ்டேட்ல 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேருக்கு 20 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 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 பெர் கேபிட்டா வெயிட் வந்து கம்மியாகுமே தவிர எல்லாரையுமே ஈக்குவலா ரெப்ரசன்ட் பண்ண முடியும் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுதான் விச் பேலன்சஸ் பாப்புலேஷன் அண்ட் ஸ்டேட் ஈக்குவாலிட்டி. லார்ஜர் ஸ்டேட்டு, ஸ்மாலர் ஸ்டேட்டு எல்லாத்துக்குமே எல்லாத்தோடைய பர்சன்டேஜ் வேல்யூவையும் வந்து ஈக்குவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் டைக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி மெத்தட். ஸோ அதை வந்து நம்ம ஆர்டிக்கலில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? Then coming to the practice question, population based delimitation may undermine the federal balance by penalizing states that have successfully controlled population growth. Discuss the constitutional basis of delimitation and evaluate alternative principles that can ensure fair representation while preserving cooperative federalism. The next article is related to age of consent. Let's say, வாட் இஸ் இஸ் ஏஜ் ஆஃப் கன்சர்ன்ட் அப்படின்னா, இப்போ போக்சோல என்ன நம்ம டிசைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சி வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஏஜ் ஆஃப் கன்சர்ன்ட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த லீகல் ஏஜ் அட் விச் அ பர்சன் கேன் அக்ரி டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. அதாவது அவங்களுடைய கன்சர்ன்டோடைய ஒரு பர்சனுடைய கன்சர்ன்டோடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய ஒரு ஏஜ் தான் என்ன, ஏஜ் ஆஃப் கன்சர்ன்ட். லெட்ஸ் சே இந்தியாவில் அது வந்து 18 இயர்ஸ். அதே போல் போக்சோலையும் எனி ஒன் பிலோ 18 இயர்ஸ் இஸ் அ சைல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் கன்சர்ன்ட் டசன்ட் மேட்டர். அப்போ 18 இயர்ஸ்க்கு கீழே சைல்டு வந்து 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க வந்து சைல்டு அப்படின்னு போக்சோ ஆக்ட் கீழே சொல்கிறோம். இங்கே வந்து கன்சர்ன் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது தான். அப்போ பட் ஆக்சுவலி த ப்ராப்ளம் இஸ் many POCSO cases today involve that 16 to 18-year-old adolescents. ஓகேவா? 16 to 18, 16 to 18 வயசுக்குள்ள தான் அதிகமான போக்சோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு கன்சென்ஷுவல் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் கீழே தான் வருது. பட் ஸ்டில், அதாவது 16 to 18க்குள்ள 2 பேருடைய சம்மதத்தினோட தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகுது. ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை போக்சோவை பயன்படுத்தி வந்து கேஸ் கொடுக்குறாங்க.
ஸோ கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த இடத்துல கன்சென்ட் வந்து அடி வாங்குது அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு கொஸ்டின். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் லோயரிங் த ஏஜ் என்ன சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, சி டீனேஜர்ஸ் ஆர் நாட் சில்ட்ரன் இன் ரியாலிட்டி எஸ்பெஷலி தட் 16 to 18. ஸோ இந்த டீன் அப்படிங்கிற ஏஜ் வந்து அவங்க வந்து சில்ட்ரன் கிடையாது. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம போக்சோக்கு கீழே இல்லது இந்த இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டை வந்து நம்ம 18ஓட கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வருது. ஓகே, ஸோ த லா கிரிமினலைசஸ் யங் லவ். Girls suffer more trauma from the legal process. Studies show many adolescents are already in relationships. So countries like UK, Canada, EU nations-லாம் வந்து have age of consent வந்து 16 with safeguards இருக்கு, நம்மளுக்கு 18 இருக்கு. ஸோ போக்சோ கேஸ் அதிகமாக வர்றது 16 to 18. அப்போ தேர் இஸ் அ இஷ்யூ அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. தென் ஆர்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் லோயரிங் இட். ஏன் 18 வயசு தான் வச்சுக்கணும், ஏன் 16 வயசு வச்சுக்க கூடாது அப்படின்னு சில பேர் அதுக்கு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ ஏன் 18 தான் வச்சிருக்கணும் அப்படின்னா, சி ப்ரிடேட்டர்ஸ் மே மிஸ்யூஸ் கன்சர்ன் கிளைம்ஸ் இல்லையா? ஸோ இதனால அந்த 18 வயசு கம்மி பண்றதுனால அந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த கன்சென்ட் இருக்கு இல்ல அந்த மாதிரி இஷ்யூஸ்லயும் வந்து பாதிக்கப்படுவாங்க. தென் மோஸ்ட் அபியூசஸ் பை நோன் பர்சன்ஸ். Okay, children may not understand coercion. So India already struggles with child marriage, trafficking, gender inequality. So lowering the age இதை இன்னும் வீக்கன் தான் பண்ணும். 16 நம்ம கம்மி பண்ணோம், ஏஜ் ஆஃப் கன்சர்ன் 16 கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து இந்த சைல்டு மேரேஜ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டிலாம் அதிகமாகும். ஏன்னா நான் கன்சென்ட்டோட தான் பண்ணேன் அப்படின்னு நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து இந்த சில்ட்ரன் மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் லோயரிங் த ஏஜ் ஆஃப் கன்சென்ட். ஓகே, so what courts are saying? Courts are divided. சில பேர் வந்து adolescent autonomy கேட்குறாங்க, others வந்து strictly follow POCSO. The Supreme Court has rejected consensual sex with minors but used compassion in sentencing in rare cases. Okay, so what is the balanced way forward? Instead of lowering age, introduce close in age exemptions, strong judicial scrutiny, better sex education and child friendly policy. So these are the way forward discussed in this article. So coming to the practice question, the debate on lowering the age of consent reflects a tension between adolescent autonomy and the state's duty to protect minors from exploitation. Examine the arguments for and against reducing the age of consent in India and suggest a balanced legal approach to address misuse without diluting child protection. The final article is related to Fulton case. What is this Fulton case? So, a young woman doctor died by suicide. Okay, she wrote on her hand accusing a police officer and another man, which was deeply டிஸ்டர்பிங். என்ன ஆக்சுவல் கேஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாக ஒரு க்ரைம் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் க்ரைம் நடந்ததுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த டாக்டர் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணப்பட்டு அத்தாரிட்டிஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணலை, விச் மீன்ஸ் த சிஸ்டம் ஃபெயில்டு ஹர். இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கிரைம் நடக்குது. ஏற்கனவே ஒரு கிரைம் நடந்ததுக்கு தான் ஒரு ஒரு விக்டிம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால இன்னொரு கிரைம் ஒன்று நடக்குது, விச் இஸ் கால்ட் எஸ் செகண்டரி விக்டிமைசேஷன். என்ன நடக்குதுன்னா, ஈவன் ஆஃப்டர் ஹெர் டெத் ஹெர் கேரக்டர் வாஸ் அசாசினேட்டட். கொஸ்டின் பண்ணாங்க. ஹெர் பிரைவேட் லைஃப் வாஸ் டிஸ்கஸ்டு பப்ளிக்லி. ஈவன் அஃபீஷியல்ஸ் மேட் insensitive comments on her. So this is called secondary victimization. So இதுதான் இந்த ஆர்டிக்கிள் ஆர்கியூமெண்ட்ல இருக்குது. So what does the law say? 2013 நிர்பயா ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா விக்டிமோட செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி வந்து irrelevant. அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரக்டர் அசாசினேஷன் இஸ் பேண்ட், ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஷர் இஸ் ப்ரொஹிபிட்டட். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விக்டிமோட டிக்னிட்டி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ப்ரொடெக்ஷன்ஸாக வந்து நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா கொண்டு வந்தாங்க. தென் why did this happening even now? செகண்டரி விக்டிமைசேஷன் ஏன் இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பிகாஸ் லாஸ் இருக்கு. மைண்ட் செட் ஹேவிங் சேஞ்ச்ட் இஸ் வாட் த ஆத்தர் ஆர்கியூஸ். Institutions failed to act responsibly. Victim blaming is deeply rooted. So public commentary became an extrajudicial trial. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? So what is the larger message here? Justice is not just punishment. Justice is also respect, sensitivity, silence when needed. When women empower shame victims, it is a moral failure, not just legal. So victims வந்து விமனே வந்து இது பண்ணும்போது, it is a moral failure, not just legal அப்படின்னு
இந்த செகண்டரி விக்டிமைசேஷன் இந்த ஃபால்டன் கேஸில் நடந்த இந்த செகண்டரி விக்டிமைசேஷனை ரொம்ப கண்டிப்பான வகையில் எதிர்த்து இந்த ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் இட். ஓகே, then what needs to change, what are the way forward? Of course, sensitization of police and officials, strict accountability for public statements, strong victim centric procedures, and societal change. Of course, societal change is very important. So without dignity, justice is nothing, justice is hollow, is what the author argued here. So it's a very very important article, and which also talks about the விக்டிமோடைய டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னென்ன லாஸ் இருக்குது, நிர்பயா ஆக்டுக்கு அப்புறமா என்னென்ன வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தட் கேன் பி அ ப்ரிலிமினரி கொஸ்டின் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் ஆல்சோ. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் 2013 ஆக்ட், தீஸ் ஆர் த திங்ஸ் வி சா. தென் பேஸ் ப்ரொஹிபிஷன் ஆன் கேரக்டர் எவிடன்ஸ், அது வந்து பிஎஸ்ஐ ரீசெண்டாக அந்த பிஎஸ்ஐ 2023 கூட வி ஹாவ் டூ செக்ஷன்ஸ் 50 and 48, which is very important. Okay, so a lot of things are there to prevent secondary victimization, but still the societal change is necessary, is what the article says. So coming to the practice question, secondary victimization through character assassination can be as damaging as the primary offense in cases of sexual violence. In the context of the Fulton case, discuss how Indian criminal law seeks to protect a victim's dignity and analyze the gaps between legal safeguards and their implementation. So that's all for today. See you in the next class. Thank you.